டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின், ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ரூபாய் 1387 பெற்றார். அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக 1758 பெற்றிருப்பார் எனில் அவர் செய்த வேலை நாட்களை காண்க. ஓகேங்களா? ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க, கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறாங்க, கொஞ்ச நாள் வேலைக்கு போகல. வேலைக்கு போன நாளாக 1387 ரூபா கொடுத்துருக்காங்க. எல்லா நாளும் வேலைக்கு போயிருந்து 1752 ரூபா பெற்றிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவன் எந்த நாள் வேலை செஞ்சாரோ வேலையில் செய்த நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வேலைக்கு செஞ்சதுக்கு ஊதியமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1387. கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் கொண்டு வர போகிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வேல்யூவில் இந்த வேல்யூ இன்றைக்கி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 19ஆல் வகுக்கும்போது தான் மீதி இல்லாமல் என்ன கிடைக்குது அப்படின்னா ஈவு 73 கிடைக்குது. ஓகேங்களா? ரிமைண்டர் கிடைக்கல. ஓகேங்களா? இதை அப்புறம் பாக்கி எல்லா வேல்யூவில் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா பாயிண்ட் வச்சு ரிமைண்டர், அதாவது பாயிண்ட் வச்சு டெசிமல் வேல்யூவாக ரிமைண்டர் கிடைக்கிற மாதிரியான வேல்யூ வருது. ஓகேங்களா? டிவைட் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 19. ஓகேங்களா? இன்னொரு மாதிரி இங்கே சொல்லலாம். இன்னொரு வாட்டி செக் பண்ணணும், தவறாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 19 நாள் வேலைக்கு போயிருக்காரு. ஓகேங்களா? ஒரு நாள் சம்பளம் 73 ரூபா. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து நீங்கள் இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 365 கிடைக்கும் இல்லையா? அந்த 365 இந்த 73ஆல் வகுத்தீங்கன்னா, ஒரு நாள் சம்பளம் 73 ரூபா இல்லையா, வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் என்ன கிடைக்கும் அப்படின்னா டிவைட் இல்லாமல் ஒரு ஆன்சர் கிடைக்கும். 5 நாள் வேலைக்கு போகாமல் இருப்பார், 19 நாள் வேலைக்கு போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்குத்தொகை 1875 மற்றும் அவற்றின் மீ-போ-வா 5 எனில் அவற்றின் மீ-போ-மா காண்க. ஓகேங்களா? 3 எண்களின் பெருக்குத்தொகை, 4 எண்களின் பெருக்குத்தொகை, எத்தனை எண்களின் பெருக்குத்தொகை இருக்கட்டும், அந்த எண்களோட பெருக்குத்தொகை ஈக்குவல் டு HCF n-1 இன்ட்டு LCMங்கிறது ஃபார்முலா. இப்போ இங்கே என்னோட வேல்யூ 3 இல்லையா? 3 எண்கள் அப்படிங்கிறப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? HCF தி ஹோல் ஸ்கொயர் n-1 3 -1 கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். ஓகே, எண்களின் பெருக்குத்தொகை அப்படிங்கிற எழுதுங்க. HCFோட வேல்யூ 5 கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? HCF அப்படின்னா மீ-போ-வாவோட வேல்யூ 5 கொடுத்துருந்தாங்க. 5 ஸ்கொயர் இன்ட்டு LCM. அப்போ LCM மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த சைடு பெருக்கல் இருக்கிற சிரத்தை வகுத்தலில் போகும். அப்போது 1875 டிவைடு 5 ஸ்கொயர் 5 இன்ட்டு 5 எழுதிருக்கேன். ஃபஸ்ட்டு 5ஆல் எடுத்தீங்கன்னா 375, திரும்ப 5ஆல் எடுத்தீங்க அப்படின்னா 75. ஸோ LCM எவ்வளவு அப்படின்னா 75. ஓகேங்களா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.